நீர்கொழும்பு சிறைச்சாலை படுகொலை என்பது, அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கவலைக்கிடமானது. 30க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பறிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே தனது இரங்கலை, தனது மரியாதையை, தனது ஆழ்ந்த செயற்பாடுகளை வேகமாக முடக்கிவிட்டிருந்தார் எங்களுடைய அரசன் நாணயக்க அவர்கள். வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது வீட்டில் படுக்க முடியாது வீதியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கின்றது. படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது சிறைச்சாலை. ගරු රාමලිංගන් චන්ද්‍රසේකරන් ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 14ක කාලයක් ලැබෙනවා. நன்றி பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே. இன்று மிகவும் முக்கியமானது ஒரு விவாதம் இந்த மன்றத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய சகாவான ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதற்கு முன்னர் இந்த இடத்திலும் இந்த மன்றத்திலே இவ்வாறான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற போது, முன்னர் கொண்டு வரப்பட்ட போது அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதமர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே அந்த 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 பிரேரணை கண்டு நடுங்கி அஞ்சி வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது வீட்டில் படுக்க முடியாது வீதியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கும் வரைக்கும் தெரியாது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று. என்றால் திடீரென்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாவுகின்ற, இந்த பக்கம் இன்று அந்த பக்கம் தாவுகின்ற பச்சோந்தித்தனமான வேலைகளை செய்த வரலாறு இந்த நாடாளுமன்றத்துக்கே உரியது. அந்த வகையில் சபா பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்க அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்? வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதினாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப குற்றம் இழைக்காதவர்களே இன்றைக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற அமைச்சர்களாக. அந்த வகையில் எங்களுக்கும் தெரியும், கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் கடந்த அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை படுகொலை என்பது, அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கவலைக்கிடமானது. 30க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பறிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே தனது இரங்கலை, தனது மரியாதையை, தனது ஆழ்ந்த செயற்பாடுகளை வேகமாக முடக்கிவிட்டிருந்தார் எங்களுடைய அரசன் நாணயக்க அவர்கள். அந்த வகையில் இந்த சம்பவம் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். எவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்ற போதிலும் கூட கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும்,
இன்றைக்கு இந்த சம்பவம் என்பது இதுதான் முதலாவது சம்பவம் கிடையாது, இது புதிய அனுபவமும் கிடையாது. இவ்வாறான சம்பவங்கள் நிறைய எமது நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது. சிறைச்சாலை, கடந்த கால இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் நடந்த 1983ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் கூட, வெலிக்கடை குட்டிமணியுடைய படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேடி சென்று அரசாங்கத்தால் ஏவப்பட்ட ஏவலாளிகள், கொலையாளிகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று அந்த தமிழ் இளைஞர்களுடைய கண்களை தோண்டி வெளியே எடுத்து படுகொலை செய்த வரலாறு, கடுமையான சித்திரவதை செய்த வரலாறு இருக்கின்றது. அப்ப அன்றைய காலகட்டங்கள் அவ்வாறான படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிட்டப்பட்டவை, செய்யப்பட்டவை. ஆனால் இந்த சம்பவம் என்பது அரசாங்கத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் அதாவது எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது கவலைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட அதற்கு எதிராக விசேடமாக இன்றைக்கு கூறுகின்றார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு ஒரு விடயத்தை காணக்கூடியதாகும். என்னவென்றால், பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எதிர்கட்சியினர் காலையில் அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கும் போது பெரிய வீரர்களை போன்று பேசினார், மிகவும் சத்தமாக பேசினார். ஏனென்றால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததன் பிறகு அதன் மூலமாக அரசன நாணயக்காரை வெளியேற்றுகின்ற பாணியில் ஆரம்பத்தில் உரை இருந்தது. ஆனால் பகலாகின்ற பொழுது, மத்தியானமாகின்ற பொழுது அந்த சூடெல்லாம் இறங்கி இன்றைக்கு பதுங்கிய பூனைகளாட்டம் பதுங்கி இருக்கின்றார்கள். அதனால் எந்த விதமான அர்த்த புஷ்டியான கருத்துக்களை கூட, அது தாங்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு ஒரு அர்த்த புஷ்டியான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள பேச்சுக்களை கூட இன்றைக்கு இந்த சபையிலே காண கிடைக்கவில்லை. அதன் பொழுது அவர்கள் கூறிக்கொண்டு சொல்லுகின்றார்கள், இந்த அரசாங்கம் என்பது அனுபவம் இல்லாதவர்கள், அதனால் இவர்களுக்கு மிச்ச நாள் நீண்டு பிடிக்க மாட்டார்கள், அதனால் தான் இந்த அரசன நாணயக்காரருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர்களை நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போதும் சொன்னார்கள், நாங்கள் அனுபவம் இல்லாதவர்கள், எந்த விதமான தேர்ச்சி இல்லாதவர்கள், அதனால் இவர்கள் வெகு கூடிய சீக்கிரம் இல்லாது போய்விடுவார்கள் என்றார். ஆனால் இன்றைக்கு 2 வருடம் ஆகின்றது. 2 வருடத்துக்கு பிறகும் அதே புராணத்தை மாத்திரம் பாடுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் புராணங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் செவிமடுக்கின்றோம். மக்களை பிரச்சனைகளை செவிமடுப்பதன் காரணமாக பிரதி குழுக்களின் தவிசாளர்களை மக்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் தேசிய மக்கள் சக்தியை சூழ, அல்லது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்காவை சூழ அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார். அவ்வாறான அணிதிரளின் காரணமாக இன்றைக்கு இவர்கள் கலக்கம் அடைந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்களிடம் சென்று கேட்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் சர்வாதிகாரமான அரசாங்கமா, அல்லது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுதால், அல்லது மக்களை கடத்துகின்றார்களா, அல்லது ஊடகவியலாளர்கள் ஒடுக்கின்றார்களா, அல்லது ஊடக நிறுவனங்களை தீ வைக்கின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் நான் முதலிலே சொன்ன அனைத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட, அனைத்து அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வரலாறு தான் எங்களுக்கு இருக்கின்றது வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றமடைந்ததன் காரணமாகவும், அதற்கு நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லீம் எல்லா மக்களும்
அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்று பாராது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கின்றது. இந்த நாட்டில் விசேடமாக இந்த நாட்டில் போதை என்கின்ற பிசாசு பீடித்திருக்கின்றது. எமது நாட்டில் அதனால் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் இருந்து எமது இளைஞர் பரம்பரையை, எங்களுடைய மாணவர் பரம்பரையை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று எங்களுக்கு மக்கள் கேட்டார்கள். அதற்கு ஏற்ப கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர்களே, இன்றைக்கு நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய செயற்பாடுகளை, இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கையை மிக வேகமாக துரிதப்படுத்தியிருக்கின்றோம். வேகமாக துரிதப்படுத்துவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த போதைப் பொருளின் கீழ் நாசமாக்கப்படுவது எங்களுடைய இளைஞர் பரம்பரை, எங்களுடைய நாளைய சமூகம். அந்த நாளைய சமூகத்தை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் யார் என தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாகவே இந்த நாட்டின் போதைப் பொருள் அதிகரித்தது, இந்த நாட்டின் குற்றச் செயல்கள் அதிகரித்தது, இந்த நாட்டின் கொலை கொள்ளை என்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அதிகரிப்பதற்கான காரணமாக இருந்தவர்கள் முன்னைய ஆட்சியாளர்கள். அப்ப அந்த ஆட்சியாளர்களால் கட்டவிழ்த்தோடப்பட்ட இந்த நெருக்கடியான நிலைமைகளை இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்ப அந்த நடவடிக்கை எடுப்பது மாத்திரமல்ல, அந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது முன்னர் அவர்களுடைய சகாக்களாக இருந்த, அவர்களுடைய ஆதரவை பெற்ற நபர்கள் எல்லோருமே இன்றைக்கு சிறையிலே சென்று கம்பி எண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அவ இன்றைக்கு அந்த சகாக்களுக்கு முன்னைய ஆட்சியாளர்களுக்கு, முன்னைய அரசியல்வாதிகளுக்கு தாங்களுக்கு இருந்த முன்னைய அந்த கஜானாக்கள் இன்றைக்கு காலியாகியிருக்கின்றது. அந்த கருப்பு கஜானாக்கள் காலியானதன் காரணமாக மீண்டும் அந்த கஜானாவை கொண்டு வர முடியுமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்கள் இன்றைக்கு நீதித்துறையை பற்றி தொடர்ந்து பேசுகின்றார்கள். நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு சொன்னார்கள், வேறு எதுவும் இல்லை, இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டுக்கு நாசம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு எமது நாட்டின் ஊழல் மலிந்த தேசமாக மாற்றியவர்கள் முன்னைய ஆட்சியாளர்களாக. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறான நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு மக்கள் கேட்டார்கள், அப்படியானால் இந்த நாட்டில் இவர்கள் இவர்கள் இவ்வாறு நாட்டை சூறையாடி இருப்பார்களாக இருந்தால், கொள்ளையடித்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து உரிய தண்டனையை வழங்குங்கள், எங்களுடைய பணங்களை மீட்டெடுங்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்டார். அதற்கேற்ற வகையில் இன்றைக்கு நீதித்துறை பலப்படுத்தப்படுகின்றது, சிறைச்சாலைகள் பலப்படுத்தப்படுகின்றது, சிறைச்சாலையில் இருக்கின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றது, சிறைச்சாலையில் இருக்கின்ற நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் முன்னிருந்த குற்றவாளிகளாக இருந்த அந்த நபர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. அவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கு அவர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள், பயமடைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நீதித்துறையை சரியான முறையில் நிமிர்த்தி நேராக்குகின்ற பொழுது, எந்த விதமான அரசியல் நோக்கமின்றி நீதித்துறை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும், அடுத்து அவர்களுக்கு வருகின்ற விசாரணைகள் என்பது இந்த நாட்டை மோசடியில் ஈடுபடுத்திய நபர்களுக்கு எதிரானது. அவர்களுக்கு எதிராக சட்டம் பதில் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு எதிராக சட்டம் இயங்குகின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் அச்சம் பயம் காரணமாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதை தவிர வேறு மார்க்கங்களின்றி, எந்த விதமான தடங்கள் இன்றி, கடந்த காலங்களில் ஒன்று சேராதவர்களும் கூட, கடந்த காலத்தில் அவன் கொள்ளைக்காரன், இவன் மோசடிக்காரன், இவன் அப்படியாப்பட்டவன், இவன் எப்படியாப்பட்டவன் என கூறிக்கொண்டிருந்தவர்கள், அவனோடு நான் சேரமாட்டேன், இவனோடு நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள் எல்லாமே இன்றைக்கு எல்லா குட்டைகளும் ஒரே மட்டைகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றது.
அதை நாங்கள் வரவேற்கின்றோம். என்றால் இந்த 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 நாட்டை நாசம் செய்த குட்டைகள் அனைத்தும் ஒரே மட்டைகளாக சேர்கின்ற பொழுது அந்த மட்டைகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் மக்களுக்கு மேலும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இவர்கள் புண்டோடு இவர்களுக்கு கைலாசம் அனுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மக்கள் எடுப்பார்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.